குட் பேட் அக்லி திரைப்படம் இணையத்தில் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று வெளியானது. HD தரத்தில் வாட்ஸ்அப்பில் இந்த படம் வெளியாகி இருப்பதால் படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். படம் வெளியான முதல் நாளிலேயே HD தரத்தில் இணையத்தில் வெளியாகி இருக்கிறது அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம். முதல் காட்சி முடிந்த சிறிது நேரத்தில் முழு திரைப்படமும் இணையத்தில் வெளியானதால் படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன மருதுபாண்டி? நடிகர் அஜித்தின் 63வது திரைப்படமானது குட் பேட் அக்லியானது தமிழகம் முழுவதும் இன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த படத்தை பொறுத்தவரை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியாகும் இந்த படம் நெல்லை, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ரசிகர் மத்தியில் பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரை பிரசன்னா மற்றும் திரிஷா உள்ளிட்ட முக்கிய கதைக்களத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பல்வேறு வரவேற்பும் காலை முதலே ரசிகர்கள் கொண்டாட்டம் போல அவர்கள் எதிர்பார்த்த அளவு பெரிய அளவு நீண்ட மாதங்களுக்கு பிறகு அஜித் நடிப்பில் இந்த படம் வெளியாகி இருப்பதால் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் தற்போது அஜித் நடித்த அந்த குட் பேட் அக்லியின் படம் முழுமையான படமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக HD தரத்தில் இந்த படமானது வெளியாகி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் வெளியாகுவது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மைத்ரி மூவி மேக்கரின் நிறுவனத்தின் தயாரிப்பில் தான் இந்த படமானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படக்குழுவினருக்கும் படத்தை தயாரித்த நிறுவனத்திற்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் படம் இன்று காலை 9 மணிக்கு தான் தமிழகம் முழுவதும் வெளியாகி இருந்தது. 6 மணி நேரத்திலே முழு படமும் வாட்ஸ்அப்பில் எப்படி வெளியானது என்பது குறித்து தொடர்ந்து பல்வேறு தரப்பினருக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். மேலும் இந்த படத்தை கேடி கிங் எனக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழுவில் தான் பரவப்பட்டு வருகிறது. அந்த குழுவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இந்த குழுவில் நினைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த படமானது பல்வேறு தளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. படம் வெளியான முதல் நாளிலேயே முழு திரைப்படமும் HD தரத்தில் இணையத்தில் வெளியாகி இருக்கிறது. இதனால் படக்குழுவினரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். மருதுபாண்டி, எந்த இணையதளத்துல இது வெளியாகி இருக்கிறது? அதாவது பொதுவாக இணையத்துல சில விஷயங்கள் வெளியிடும் போது அதை யாரு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கடினமான ஒரு செயலாக தான் இருக்கும். யாரு இணையத்துல வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறத ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நிச்சயமாக இந்த படத்தை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு இணையதளத்திலோ Facebook உள்ளிட்ட எந்த முகநூல் பக்கத்திலே பதிவேற்றம் செய்யப்படவில்லை. இது ஒரு வாட்ஸ்அப் குழு. இந்த குழுவில் பழமையான படங்கள் மற்றும் பழமையான பாடல்கள் தொடர்பான பாடல்கள் தரவேற்றம் செய்யப்படுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதேனும் தமிழ் சினிமாவோ ஆங்கில சினிமா தொடர்பான தகவல்கள் கேட்கும் பட்சத்தில் அது தொடர்பான முழு படமோ பதிவேற்றம் செய்யப்படும். இந்த நிலையில் இன்று காலை வெளியான இந்த படத்தை முழுமையாக பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த படம் எப்படி எங்கே எடுக்கப்பட்டது என்ற எந்த விவரமும் தற்போது வரை வெளியாகவில்லை. தற்போது வரை இந்த படமானது வாட்ஸ்அப்பில் மட்டுமே வைரலாகி வருகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக தற்போதுதான் இந்த தகவல்கள் தெரிய வந்திருக்கிறனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அஜித் ரசிகர்கள் மற்றும் படக்குழுவினர் சார்பாக காவல் நிலையத்திற்கு தொடர்பாக புகார் அளிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் மத்தியில் வெளியான இந்த மருதுபாண்டி இணைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிஸ்மை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். படம் வெளியான முதல் நாளிலேயே முழு படமும் HD பிரிண்ட்ல இணையதளத்துல வெளியாகி இருக்கிறது நடிகர் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம். இத தடுக்கிறதுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாதா? உண்மையிலே இந்த தகவல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அஜித் நடித்து கடந்த காலங்களில் வெளிவந்த சில படங்கள் வணிக ரீதியில் ஒரு பெரிய வெற்றி அடையல. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வெளியான குட் பேட் அக்லி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. முக்கியமாக அஜித் ரசிகர்கள் ஒரு கொண்டாடுகிற படமா குட் பேட் அக்லி இருக்கு. ஸோ அதை நினைத்து அஜித்தும் சரி, அந்த படத்தை தயாரித்த நிறுவனமும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற இந்த நேரத்துல அந்த படத்தினுடைய முழு பிரிண்டும் இது மாதிரி பைரேட்டடா வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். உண்மையில இதை யார் வெளியிட்டது அப்படிங்கிறவங்கள கண்டுபிடிச்சு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரம் ஒரு யதார்த்தமான உண்மையையும் இந்த நேரத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் திரைப்படத்துறையில் பல அமைப்புகள் இருக்கு. முக்கியமாக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் போன்ற ஒரு பொறுப்பான அமைப்புகளும் இருக்கு. அவர்கள் இது போன்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பெரிய அளவுல கவனம் செலுத்தல. அதனால தான் தமிழ் சினிமாக்கள் இந்த மாதிரியாக பைரசி பிரிண்டுகள் வர்றதுங்கிறது காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு.
நீங்க ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படங்கள் இந்த மாதிரி எங்குமே வெளியாவதில்லை. அதையும் மீறி கடந்த காலத்துல புலிமுருகன் அப்படின்னு ஒரு படத்தினுடைய பைரசி வெளியானப்போ இது எங்கிருந்து வெளியானது அப்படின்னு கண்டுபிடித்து அந்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா தமிழ் சினிமாவுல வெளியாகிற படங்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% படங்கள் இந்த மாதிரி பைரேட்டட் பிரிண்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல சமூக ஊடகங்கள்ல எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதை தடுக்கணும், அதை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை திரைப்படத்துறை சார்ந்த யாருமே முழு மூச்சோட எடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே இந்த படத்தினுடைய பிரிண்ட் வெளியாகி இருக்கு அப்படின்னா இதுதான் முக்கியமான காரணம். இன்னொரு பக்கம் ஒரு படத்தினுடைய பைரேட்டட் வெளியில வருது அப்படின்னா அது திரைப்படத்துறை சார்ந்த ஒருவருடைய உதவி இல்லாமல் அல்லது திரைப்படத்துறை சார்ந்த ஒருவரால் மட்டுமே தான் இது வெளியாகி இருக்கும். அதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த திரையுலகில் இயங்கிக் கொண்டு அதற்கு துரோகம் செய்கிற நபர் யாரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகாவது இது குறித்து அவங்க ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். என்ன காரணம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய பட்ஜெட்ங்கிறது 200 கோடி 300 கோடிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இது போன்ற வழிகள்ல படங்கள் வெளியில வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக யாருமே தியேட்டருக்கு வரமாட்டாங்க. அதனால ஒரு பெரிய முதலீட்டில் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகிற சூழல் இருக்கு. சோ இது முற்றிலுமாக தடுக்கப்படணும். இதற்கான வேலையை இந்த திரைப்படத்துறையினர் முழு மூச்சோடு நேர்மையா செய்து முடிக்கணும். அது ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். நன்றி திரு பிஸ்மி. இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து சினிமா விமர்சகர் திரு ரமேஷ் பாலா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். படம் வெளியான முதல் நாளிலேயே நடிகர் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் இணையத்துல வெளியாகி இருக்கு ஹெச்டி பிரிண்டா. பொதுவா பெரிய நடிகர்களுடைய படங்கள் இது மாதிரி வெளியாகும் போது தயாரிப்பாளர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க? இதற்கு முன்பும் கூட நிறைய படங்கள் இதே மாதிரி இணையத்துல வெளியாகி இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு போதிய அளவுல நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. தயாரிப்பாளர்கள் இது பெரிதும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா படமே ரிலீஸ் ஆகி இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சு. அதுவும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றாங்க, டெலிகிராம்ல ஷேர் பண்றாங்கன்னா அது பெருசா அவங்கள அஃபெக்ட் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தயாரிப்பாளர்கள் ஆன்டி பைரசி டீம் வச்சுட்டு அவங்க அதை ஃபைட் பண்றாங்க. இன்டர்நெட்ல வெளியாகிற சீன்ஸ், ட்விட்டர்ல வெளியாகிற சீன்ஸ் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி டெலிகிராம், அது வாட்ஸ்அப் அப்படி ஷேர் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆக்சுவலா பொருளாதார இழப்பீடு அவங்களுக்கு பெருசா இருக்கும். இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலான்னு இருக்கவங்க கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் சில பேர் இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா படத்தோட வசூல பாதிக்கும். சார், இப்போ சமூக வலைத்தளத்தோட பயன்பாடு அதிகமாகவே இருக்கு. அப்போ இப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல இது போன்ற விஷயங்களை நம்ம தடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பொதுவா இப்ப திரையரங்குகளுக்கு உள்ள வருபவர்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கணுமா? செல்போன்லாம் எடுத்துட்டு போக கூடாது, அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்க வேண்டிய நிலைமை இருக்கா? செல்போன் எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை நம்ம தியேட்டருக்காரங்க வாங்கி வச்சு அதை திரும்ப கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆனா இவங்க இந்த சில சமயம் படங்கள் ஓவர்சீஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. அதை விட்டுட்டு இந்தியாலையும் ஓவர்சீஸ்லயும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் 4 மணிக்கு விடிகாலையிலேயே வெளிநாடுகள்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்தியால 9 மணிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. மேபி இந்த இந்தியால ரிலீஸ் ஆகிற டயத்துக்கே அங்கேயும் ரிலீஸ் சொல்லி அது சேம் டைம் கொண்டு வந்தா கட்டுப்படுத்த சான்ஸ் இருக்கு. சில சமயம் வெளிநாடுகள்ல இருந்து, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து பிரிண்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் சில தமிழ் படங்கள், சவுத் இந்தியன் மூவிஸ் ஹிந்தி டப்பிங் கொடுக்கும்போது ஹிந்தி டப்பிங்ல இருந்து வந்துருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. சோ இவங்க ஒவ்வொரு பிரிண்ட்லயும் மார்க் பண்ணி எந்த பிரிண்ட்ல வருது, எந்த ஊர் எந்த நாட்டுல இருந்து வருதுன்னு அதை கண்டுபிடிச்சு அது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏதாவது படத்துல லீகலா ஆக்ஷன் எடுத்து எந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, இப்ப யூரோப்ல ஏதோ குறிப்பிட்ட கண்ட்ரி, ஜெர்மனி, அந்த மாதிரி ஏதாவது சம்திங் கரெக்டா கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அது ஒரு ஃபியூச்சர்ல வராம தடுக்க முடியும். நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்ததா இது வரைக்கும் நம்ம இன்னும் பார்க்கல ஆக்சுவலா. ஓகே சார், இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ் பாலா.